Hello everyone, welcome back to my channel Review 360 Recipes. சூப்பரான பூ போல இட்லி எப்படி செய்யறேன்னு பார்ப்போமா? எந்த விதமான ஈஸ்ட் எதுவுமே கலக்காம சூப்பராக சாஃப்டாக இட்லி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க தானே? வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதோட இதுக்கு ஒரு சம்பலும் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் பிகினர்ஸ்க்கும் ஈஸியான நிறைய ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இட்லி சூப்பராக செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பரான பூ போல் இட்லி உங்களுக்கும் ஈஸியாக ரெடி பண்ணேலும். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் பச்சரிசி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த பச்சரிசி ஒரு நல்ல பச்சரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை நல்லாவே கழுவி எடுத்துக்கோங்க. என் சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் இட்லி செய்ய சொல்லி கேட்டிருந்தனால தான் நான் இந்த ரெசிப்பியை செய்வோம்னு சொல்லி எடுத்தேன். ஏற்கனவே எங்களோட சேனலில் தோசை ஆப்ப இந்த ரெசிபியெல்லாம் நான் தந்திக்கிறேன். இதை மறக்காமல் போய்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போது வைரலாக பைத்துட்டிருக்கிற துபாய் குனாஃபா சாக்லேட் நான் கடைசியாக அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவையும் நீங்கள் போய்த்து பாருங்கள். உங்களோட வீட்லேயும் நீங்கள் இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பச்சை அரிசியை நான் நல்லாவே கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். அதை ஒரு அரவர் மாதிரி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போது இதை நாங்கள் ஒரு நல்ல ஆயில் புடவையில் போட்டு இதை நல்லாவே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகிற மாதிரி இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது எங்களுக்கு இதுக்காக வேண்டி உளுந்து தேவைப்படும். இந்த உளுந்தையும் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நான் பச்சரிசியை மில்லில் கொடுத்து தான் அரைச்சி எடுத்துக்கொண்டேன். உளுந்து 100 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ எங்களுக்கு சோறு தேவைப்படும், வடித்த சாதம் தேவைப்படும். இதை நான் ஒரு 1.5 அகப்ப மாதிரி வடித்த சாதம் எடுத்துக்கொண்டேன். அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நாங்கள் ஊற வச்சுருந்த 100 கிராம் உளுந்தையும் இதை சோறோடே சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். நான் இந்த கப்பில் ஒரு 3 கப் தண்ணி தான் இட்லிக்கு ஃபுல்லாகவே சேர்த்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நாங்கள் அரைச்சி வச்சுருந்த பச்சரிசியை சேர்த்துக்கொள்ளணும். நான் சரியாக 3 கப் பச்சரிசி சேர்த்திக்கிறேன். 3 கப் பச்சரிசி சேர்த்தினேன். அதோட நான் காட்டின கப்பில் 3 கப் தண்ணியும் சேர்த்திக்கொண்டேன். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நீங்கள் நல்லாவே பிசைஞ்செடுத்தீங்கன்னா போதும் மாவை. சிலவங்க இட்லி செய்ய போக்கில் நிறைய ஈஸ்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு நாளுமே ஈஸ்ட் யூஸ் பண்ணி இட்லி செய்கிறல்ல. வடித்த சாதம் போட்டாவே இட்லி நல்லா சாஃப்டாக வந்துடும். நீங்கள் மறக்காமல் ஒரு 1.5 அகப்ப வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நான் காலையில் தான் இதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்து, எனக்கு கொஞ்சம் தண்ணி போதாத மாதிரி இருந்துச்சு. மாவு கொஞ்சம் கெட்டி தன்மையாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி தண்ணி சேர்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லாவே ஒரு இது போல் நீங்கள் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொண்டீங்கன்னா போதுமானதாயிக்கும். இப்போ நான் இதுக்கு இட்லி பாத்திரம் ஒரு சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்போயுமே ஒரு இட்லி சட்டி வாங்குற அப்படின்னு சொன்னால் சில்வர் சட்டியாக பார்த்து வாங்கி கொள்ளுங்க. அது உண்மையாக உங்களுக்கு நல்லா மிச்ச நாள் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த இட்லி எல்லாம் 3 தட்டுகள்லையும் அழகாக ஊற்றி எடுத்துக்கொண்டேன். நீங்கள் ஊற்ற போக்கில் உங்களோட இட்லி சட்டி வளையாத மாதிரி பார்த்துக்கோங்க.
அப்படி வளைஞ்சிச்சின்னு சொன்னால் எல்லா பக்கத்துலேயும் கொட்டுறதுக்கு வாய்ப்பிக்குது. உங்களோட வீட்டில் எப்படி இட்லி செய்வீங்கன்னு சொல்லி முடியும்னு சொன்னால் கொமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இட்லி செய்கிறேன்னு சொன்னாவே ஸ்கூல் காலம் தான் நினைவு வர. நான் வந்து ஸ்கூலுக்கு மிச்சமே எங்களோட அம்மா இட்லி செஞ்சு தருவாங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த இட்லியை அவிச்ச போக்கில் வந்து நெருப்பை வந்து நல்லாவே கூட்டி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. இது அந்த விசில் வரும் வரைக்கும் அவிச்சிடுங்க. கொஞ்சம் கூடுதலான நேரம் அவிச்சிங்கன்னாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இட்லி எல்லாம் நல்லாவே அவிச்சு எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து நல்லாவே கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு பிறகு இந்த தட்டுலேருந்து இட்லிகள் எல்லாம் கலட்டி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் கழட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக கலண்டு வரும். பாருங்கள், எந்த விதமான இதுவும் ஒட்டாமல் அழகாக கலண்டு வந்துக்குது. இந்த வீடியோவை மிச்சம் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் எடிட் பண்ணுறேன். என் மகன் கொஞ்சம் கூட வீடியோ எடிட் பண்ணுறது கூடவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தார். ஆனால் எவ்வளோ தான் கஷ்டங்கள் இருந்தாலும் பிகினர்ஸும் ஈஸியாக நிறைய ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும், செய்யணும், அவங்களுக்கும் சமையல் தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்காக வேண்டி தந்துட்டிக்கிறேன். இப்போ வாங்க எப்படி சம்பல் செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், அடுத்தது தேவையான அளவு உப்பு, மாசித்தூள் இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா இடித்து எடுத்துக்கொண்டேன். என் டைமை பார்த்து இன்றைக்கி கரண்ட் போய்த்துருச்சு, அதனால் நான் இடித்து எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு தாச்சியை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வெங்காயம், கடுகு இதெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான பஞ்சு போல் இட்லி சம்பல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.